உங்களுடைய ராசிக்கு அ பாக்கியாதிபதி, அதாவது 9ஆம் இடத்துக்குரிய அதிர்ஷ்டங்கள அள்ளி வழங்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முழு சுபகிரகமான தேவகுருவான நம்ம குரு பகவான் தான், வியாழன் தான். ஸோ அவர் வந்து எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலலாம் குரு இருந்தாருன்னா, அதே ஒரு சிறந்த யோகம் தான். அ மித்த கிரகங்கள்லாம் 12ல நிக்கிறாங்கன்னா, மறையிற ஸ்தானத்துல இருக்கிறாங்க. மறைஞ்சுட்டாங்க, பலன் குடுக்க மாட்டாங்கன்னு ஆயிடும். ஆனா 12ஆம் இடத்துல சுப கிரகங்களான குருவும், சுக்கிரனும் இருந்தா கண்டிப்பான முறையில அவங்க குடுக்கக்கூடிய நல்ல யோக பலன்கள சிறப்பாவே குடுப்பாங்க அப்படின்றது தான் உண்ம. அந்த வகையில கடக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு பாக்கியநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு தான். எந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்த நிலைகள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள குடுக்குறதுக்கான ஆயத்தமா விஷயங்கள செய்யக்கூடிய நிலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள். பொதுவாவே கடகராசி அப்படின்னாலே படிப்புக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக அப்படின்னு சொல்லி கடல் கடந்து போகக்கூடிய தன்மைகள், யோகங்கள்லாம் கண்டிப்பான முறையில உண்டு. ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு அப்படின்றது வந்து ஒரு யோகமா தான் கருதப்படுது. அதனால வந்து அந்த யோகம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இயல்பாவே ரொம்பவே நிறையவே உண்டு. நான் ஆரம்பிக்கும்போது கூட சொன்னேன் இல்லையா? தாய் உள்ளம் கொண்ட கடகராசிக்காரர்கள்ன்னு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அ நவகிரகங்கள்ல தாயை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். தந்தையை குறிக்கக்கூடியது சூரியன். அதேபோல தாயை குறிக்கக்கூடியது சந்திரன்.